Hi friends, நான் தான் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா Adsense வெரிஃபிகேஷன் எரரும் Adsense அக்கவுண்ட்லயே இந்த YouTube மானிட்டரைசேஷன் எரரும் இந்த மாதிரி வெரிஃபிகேஷன்ல எரர் வருது அப்படினா அது என்ன ப்ராப்ளம் அதை எப்படி சால்வ் பண்றது தான் பார்க்க போறோம். எதனால ரெக்டிஃபை வரும்ன்றத பாருங்க. இந்த வெரிஃபை அப்படின்றத அப்ளை பண்றதுக்கு முன்னாடி சில ஸ்டெப்ஸ்லாம் பார்க்கணும். ஓகேங்களா? அதுதான் பார்க்க போறோம். என்னன்னா கீழ ஸ்க்ரோல் பண்ணி மேனேஜ் செட்டிங்ஸ் இருக்குல அதை கிளிக் பண்ணுங்க. ஓகேங்களா? ஒரு 4 ஸ்டெப் இருக்குது. அதை இது பண்ணி ஃபாலோ பண்ணி அதை இது பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எரரே வராது. வெரிஃபிகேஷன் அப்போ எரர் வருது அப்படின்னா அது என்னென்ன பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ இதில் என்னென்னா இந்தியன் டேக்ஸ் இன்ஃபர்மேஷனுக்குல அங்கே வெரி ரிஜிஸ்டர் இண்டிவிஜுவல் மட்டும்தான் இருக்குது. அங்கே பேன் கார்டு நம்பர் நம்ம என்ட்ரு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பேன் கார்டு ஓப்பன் பண்ணி பேன் கார்டில் இருக்க அந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுன்னு அதில் டைப் பண்ணி இது பண்ணுங்கள். ஓகேங்களா? அதில் பேன் கார்டு நம்பர் இது பண்ணுங்கள். 10 நம்பர்ன்றது தேவையில்லை. பேன் கார்டு நம்பர் மட்டும் நம்ம கொடுத்துட்டு சேவ் பண்ணால் போதும். ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இப்போ பேன் கார்டு நம்பர் நான் டைப் பண்ணுறேன். பேன் கார்டு நம்பர் ஃபுல்லாக டைப் பண்ணிவிட்டு ஓகே முடிஞ்சிச்சு. கீழே ஸ்கொயர் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் முடிஞ்சிச்சு. இது ஒரு ஸ்டெப். இது முடிஞ்சாச்சு. இதை நம்ம அந்த வெரிஃபிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணக்கூடிய விஷயம் இதெல்லாம். ஓகேங்களா? இது ஒன்று முடிஞ்சிச்சு. அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவே கீழே பேன் கார்டு நம்பரு போட்டாச்சு. அது முடிஞ்சிச்சிங்களா? அது கீழே வந்தீங்கன்னா பேமெண்ட் யூசர்னு இருக்கு பாருங்கள். அதில் கிளிக் பண்ணுங்கள். அந்த பேமெண்ட் யூசரில் மேனேஜ் யுவர் பேமெண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அது ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இதில் யூன்றதை கிளிக் பண்ணி காண்டாக்ட்னு சொல்லி அதில் ஒரு பென்சில் சிம்பிள் இருக்கும். அதை கொடுங்க. காண்டாக்ட் டீட்டெயிலில் ஒரு பென்சில் சிம்பிள் கொடுத்துருங்க. இல்லை யுவர் இன்ஃபர்மேஷனில் என்ன கொடுத்துருப்போம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி Adsense அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது நம்மளுடைய ஆதார் கார்டுக்குள்ள இருக்க ப்ரூஃப் ஐடியை மென்ஷன் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம அந்த வெரிஃபிகேஷன் கொடுக்கும்போது நம்ம பேன் கார்டோட இடையே நேமும் தான் டைப் பண்ணணும். ஓகேங்களா? பேன் கார்டில் இருக்க நேமும் மொபைல் நம்பரும் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து சேவ் பண்ணிங்க. பேன் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரியே கொடுங்க. இன்ஷியல் இருந்தால் இன்ஷியல் மட்டும் போடுங்க. அப்பா நேம் இருந்தால் அப்பா நேம் போடுங்க. ஓகேங்களா? இது செகண்ட் ஸ்டெப். இது முடிச்சாச்சுங்களா? அடுத்தது என்ன செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்னு சொல்லிட்டு பாருங்கள். அக்கௌண்ட்டில் போங்க. அக்கௌண்ட்டில் போய்ட்டு செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்கள். அக்கௌண்ட்டில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒன் டைம் செக் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? இந்த ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி முடிச்சுட்டு இதெல்லாம் நம்ம கரெக்டாக இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வெரிஃபை அப்ளை பண்ணணும். இது ஓகே. இது எதுவும் இல்லை. அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷனில் கரெக்டாக ஓப்பனில் இருக்குது ஸ்டேட்டஸ். ஓகேங்களா? அடுத்தது பர்சனல் செட்டிங்ஸ் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதுமாரி மெயில் ஐடி இருக்குது. காண்டாக்ட் டீட்டெயில் எதுவுமே இல்லை. ஓகேங்களா? இப்போ அந்த காண்டாக்ட் டீட்டெயிலில் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் நேம் ஷோர் நேம். ஃபஸ்ட் நேம்னா பேன் கார்டில் இப்போ ஒரே சிங்கிள் நேம் மட்டும்னா ஃபஸ்ட் நேம் மட்டும் கொடுங்க. இல்லை டபுள் சிங்கிள் 2 நேம் இருக்குன்னா அதில் 2 நேம் அப்பா நேம் இதுவும் கொடுங்க. இனிஷியல் மட்டும்தான் இனிஷியல் நேம் அதில் போடுங்க. அடுத்து காண்டாக்ட் நம்பர். காண்டாக்ட் நம்பர் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட கண்ட்ரி கோடு மென்ஷன் பண்ணி சேவ் பண்ணணும். இல்லைனா சேவ் ஆகாது. ஓகேங்களா? +91 இந்தியா நம்மளோட இது. அதை கிளிக் பண்ணி அடுத்தது நம்மளுடைய மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணணும். ஓகேங்களா? +91 போட்டு மொபைல் நம்பர் ஃபுல்லாக என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே ஸ்கொயர் பண்ணிங்கன்னா அதில் டிக் பாக்ஸில் கிளிக் பண்ணாமல் நிறைய இருக்கும். ஓகேங்களா? ஒரு சில இதில் ப்ளூ டிக் இருக்குது, மீதியெல்லாம் ப்ளூ டிக் இல்லை. அதனால் அது எல்லாத்தையுமே ப்ளூ டிக்கு டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேவ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஒன் டைம் செக் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கரெக்டாக இருக்குன்னு பார்த்துட்டு சேவ் பண்ணிவிடுங்க. இது முடிஞ்சிச்சு. இது 3 ஸ்டெப். இது முடிச்சாச்சுங்களா? ஓகே. இதுக்கப்புறம் மெயிலில் போய் செக் பண்ணினா பேமெண்ட் கான்ஃபிகரேஷன் இன்ஃபர்மேஷன் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இது முடிஞ்சிச்சு. அடுத்தது இப்போ வெரிஃபை அப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதெல்லாம் முடிச்சிட்டதுக்கப்புறம் வெரிஃபையை அப்ளை பண்ணணும். ஃபைனலாக தான் இதை பண்ணணும். அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஃபைனலாக பண்ணணும். ஐடி ப்ரூஃபில் போய்ட்டு நேஷ்னல் ஐடி கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேன் கார்டு தான் நேஷ்னல் ஐடி கார்டு. ஓகேங்களா? நம்ம ஃபஸ்ட்டு இதில் கிளிக் பண்ணினா அப்லோட் பண்ணணும். ஃப்ரண்ட் பேஜையை அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ண இந்தமாரி எரர் வருது அப்படின்னா இந்த எரர் என்னன்றது தான் இதான் டிஸ்பிளே காமிச்சிட்டேன். இது ஒன்றும் இல்லை. நம்மளோட நேமும் எல்லாரும் சேஞ்ச் பண்ணாமல் இருக்கும். அந்த ஐடி ப்ரூஃபோட நேம் சேஞ்ச் பண்ணாமல் இருக்கும். நம்ம அந்த நேமு ஏதாவது சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொடுத்தீங்கன்னா ஆட் ஆகிடும். இப்போ ஆட் ஆகிடுச்சிங்களா? அதேமாதிரி பேக் சைடும் இது பண்ணுங்கள். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ரெண்டுத்தையும் சேவ் பண்ணிவிட்டு நேம் கரெக்டாக கொடுத்து அப்ளை பண்ணிங்க. ஏன்னா அந்தமாரி எரர் வந்துச்சு அப்படின்னா இதாகும். ரெண்டுமே கரெக்டாக அப்லோட் ஆகிடுச்சு. நேஷ்னல் ஐடி கார்டு அது ரெண்டும் அப்லோட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க. ஓகேங்களா? பேன் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நேமும் டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு இது ரெண்டுத்தையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க. ஓகேங்களா? கிளிக் பண்ணோன்னே அட்ரஸ் கேட்கும். அட்ரஸ் நம்ம ஆல்ரெடி கொடுத்தது அப்படியே இருக்கும் அந்த Adsense கொண்டு இது. அதுவே டிஸ்பிளேஷனாக பாருங்கள். அப்படி இல்லைனா நம்ம டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. ஓகேங்களா? இல்லை அட்ரஸ் கரெக்ஷன் தப்பாக இருந்தால் கூட இதில் நீங்கள் மாற்றிட்டு சப்மிட் கொடுத்துங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அதையும் கொடுத்து சேவ் பண்ணிவிட்டேன். இப்போ வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு பாருங்கள்.
ஓகேங்களா. எந்த இதுவுமே இல்லை, ஒரு 2 மினிட்ஸில் ஆட்டோமேட்டிக்காக வெரிஃபிகேஷனே வந்து சக்ஸஸ்ன்னு ஆயிடுச்சு. ஓகேங்களா. கோயிட் கொடுத்துட்டு வெரிஃபை செக் பண்ணினா வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட். ஓகே, இப்போ மெயிலில் எப்போ பார்த்தாலும் என்னையும் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட். இப்போ ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க. இதில் அந்த சேஞ்ச் அக்சஸ்ன்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகேங்களா. ஏன்னா அதை வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கப்புறம் இதை கிளிக் பண்ணி எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்குன்னு அர்த்தம், நோன்னு கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி இல்லை, நம்ம ஆல்ரெடி இருக்குது. அதனால் எஸ்ஸை கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. ஓகேங்களா. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இந்தமாரி கேட்கும். இதில் அக்செப்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருந்ததை வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து மேண்ட்ரிஷனில் இந்தமாரி டிசேபிள் இருக்கும். அந்த டிசேபிள் இதுமாரி ஓப்பன் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா ரீசப்மிட் கேட்கும். கொடுத்த வழியாக முடிஞ்சிச்சு. இப்போ ரீஆக்ட் கொடுத்தோன்னே டேரெக்டாக உங்களுக்கு வந்து இதுக்கு போய்டும், மானிட்டேஷன் பண்ணி எனேபிள் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா. இப்போ மானிட்டேஷன் எனேபிள் ஆயிடுச்சு. மானிட்டேஷன் எனேபிள் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நம்மளோட வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிட்டு இருக்கும். மானிட்டேஷன் வந்து ஆஃபில் இருக்கும். அதை போய்ட்டு எல்லாத்தையும் ஆன் பண்ணுங்கள். மானிட்டேஷன் முடிஞ்சிச்சு. இப்போ போய் கண்டென்ட்டில் ஆஃபில் இருக்கிறது எல்லாத்தையுமே ஆல் செலக்ட் ஃபில்டரில் கொடுத்து செலக்ட் பண்ணி அதில் எடிட் ஆப்ஷன் கொடுத்து மானிட்டேஷன்ன்றது ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஆஃபில் இருந்ததுன்னா ஆன் சொல்லி மாற்றிட்டு டோட்டல் வீடியோவுமே ஆன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. மானிட்டேஷன் டிசேபிள் இருந்துக்கிட்ட இப்போ மானிட்டேஷன் எனேபிள் பண்ணி விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இனிமேல் நமக்கு வர இதுக்கு வந்து இன்கம் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான். இந்த வீடியோவில் என்ன டவுட்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.